எல்லாரும் கேள்வி கேட்கும்போது அமைச்சர்கள் எல்லாம் நிதி பற்றாக்குறை இருக்கு, நிதிநிலைக்கு ஏற்ப செய்யறோம் அப்படின்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? பட்ஜெட் நிதிநிலை இல்லாத ஒரு திரும்ப அதை பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எந்த கேள்வி கேட்டாலும் நிதிநிலை பொறுத்துனே சொல்லிட்டு இருக்காது. ஒரு நிதிநிலை அறிக்கையில எந்த ஒரு புதிய விஷயங்கள் கூட இல்ல, அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் கூட குறிப்பாக விடியல் பயணத்தை பற்றி ரொம்ப பெருமையா மாநில அரசு பேசிட்டு இருக்கு. ஆனால் இன்று அந்த கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே எங்களுடைய பகுதியில் பெண்களுக்கான இலவச பஸ் பயணத்திற்கு பஸ்கள் வருவதில்லை என்று குறிப்பிடக்கூடிய அளவில்தான் ஒவ்வொரு திட்டங்களுமே இருக்கிறது. அதனால் ஒரு பெயருக்கு ஒரு திட்டத்தை அறிவிப்பது, அதில் முழுமையாக அந்த பலன் வந்து அத்தனை தரப்பு மக்களுக்கும் சென்று சேராமல் இருப்பதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருப்பது அப்படிங்கறதெல்லாம் அது திராவிட மாடல். இரண்டாவது, இன்று நிதியமைச்சர் வந்து அவருடைய பதில் உரையின் போது அவர் ஒரு சிறந்த ஒரு தமிழ் இலக்கிய ரசிகர். அதையெல்லாம் நாங்க ரசிக்கிறோம். ஐ அட்மயர். நல்லபடியா புராணங்கள்ல இருந்து பக்தி இலக்கியங்கள்ல இருந்து ஒரு திராவிட மாடலுடைய அமைச்சர் வந்து அந்த அழகான உவமைகளோடு கவித்துவமான அந்த ரசனையோடு அவர் உரையாற்றுவதெல்லாம் நாங்க ரசிக்கிறோம். ஆனால் இன்று தமிழகத்திலே அத்தனை துறைகளிலேயும் ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறது. இன்றைக்கு எந்த துறை அப்படின்னு சொல்ல முடியாது. அது செவிலியர்களாகட்டும், டாக்டரா இருக்கட்டும், ஆசிரியர்களா இருக்கட்டும், வருவாய்த்துறை ஊழியர்களாக இருக்கட்டும், அல்லது இபி டிபார்ட்மெண்ட் மின்சாரத்துறை ஊழியர்களா இருக்கட்டும், எல்லா துறைகளிலேயும் ஆட்கள் பற்றாக்குறை, அரசு ஊழியர் பற்றாக்குறை என்பது மிக அதிக அளவில் இருக்கிறது. அதை பற்றி 1% கூட இந்த நிதிநிலை அறிக்கையில எந்த ரெஃபரன்ஸும் இல்ல. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சில உதாரணங்கள் எங்களால சொல்ல முடியும். அதனால் நிதிநிலை அறிக்கையில் அமைச்சருடைய தமிழும் பக்தியும் கலந்த அவருடைய உரையை ரசித்தோம். ஆனால் அதை தாண்டி மாநிலத்தினுடைய வளர்ச்சி தொடர்பாக தொலைநோக்கு பார்வையோடு தமிழகத்தை வந்து வஞ்சிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தையை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் பேச்சாக இன்றைய பதிலுரை இருந்தது. அவருடைய முழுமையான பதிலுரையை பாத்தீங்கன்னு சொன்னா திரும்ப அவர்களுடைய நிர்வாக திறமையின்மைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியுதவி இல்லை என்பதுதான் ஒரே பதிலாக இருக்கிறது. அதுக்கு நான் ஏற்கனவே என்னோட உரையில கூட குறிப்பிட்ட சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமோ இல்ல மத்ததோ எதிலையுமே கான்ஸ்டிடியூஷன்ல நிதி கமிஷனோட அவர்களுடைய அந்த உத்தரவுக்கு ஏற்பத்தான் நமக்கு நிதி பகிர்வு வருகிறது. நிதி கமிஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டா அரசாங்கம் அந்த பாடி கொடுக்கக்கூடிய அந்த ஷேர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும். அதனால் இவர்கள் செயல்படுத்தாமல் இருப்பதற்கு மத்திய அரசை குறை காட்டியும் அவர்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு ஏதோ தாங்களே வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டு அது தங்களுடைய திறமையால வந்தது மாதிரி காட்டிட்டு இருக்காங்க.